அப்படின்ற ஒரு ஐடி 2 லைன் தான் போட்டிருக்காரு. 18/4/72 3:57 PM சேலம். எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஜோதிடம் வருமான்னு பார்க்கலாம். 18/4/72 ஏப்ரல் 18/4/72. ஸோ டைம் உங்களுக்கு 3:57 PM 3:57 PM சேலம். சரிங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் சிம்ம லக்னம், எஸ் சிம்ம லக்னம், மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை புதன் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ புதன் தொட்ட உடனே ஜோதிடமும் வந்துருச்சு. சோ ஜோதிடத்திற்கான காரக கிரகம் புதன். ஜாதகம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்களுக்கான ஆன்சர் ஜாதகத்தை பார்க்குறேன் பாருங்க. இதான் சார் உங்களுடைய ஜாதகம். சாந்தகுமார் தான் உங்களுடைய ஜாதகம். சரிங்களா? சிம்ம லக்னம், லக்னாதிபதி உச்சம். சார் எப்படிப்பட்ட ஜாதகம் பாருங்க சார். சார் என்ன சார் வர்ற ஜாதகங்கள் எல்லாமே பயங்கர ஜாதகமா நிக்குது சார். பாருங்க சிம்ம லக்னம். இந்த ஜாதகத்தினோட ஸ்பெஷல் எந்த அளவுக்கு பலமா நிக்குது பாருங்க. இந்த இடத்துல புதன் நீச்ச நடக்கூடாது. நீச்ச பங்க ராஜயோகத்துல நிக்கிறார். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. புதன் சுயசாரம் வாங்கிச்சா இல்ல உத்திரட்டாதி இருந்துட்டு போகுது. ஸோ புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்காதீங்க சார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் தன்னோட வீட்டை தானே பார்க்கிறார். குருவோட தொடர்புல நிற்கிறார். நான் சொன்னேன்ல, இப்ப ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும், காசு இருந்தா பிசினஸ் பண்ணலாம் 2வது பட்சம். அதன் மூலமாக நமக்கு வருமானம் உண்டா அப்படின்னா வருமானத்தை தரக்கூடிய கிரகம் 2ஆம் பாவகாதிபதி குரு. ஓகேவா? அண்ட் தென் 10ஆம் பாவகம் தொழில். இந்த 3 கிரகம் 3 ஆதிபத்திய வீடு. இந்த வீட்டோட தொடர்பு பெற்று ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்க தொழில் செய்யலாம். அந்த காரக அமைப்புல செய்யலாம். இந்த ஜாதகத்திற்கு புதன் தசையே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பால 6 அடிச்ச மாதிரி ஜோசியம் செய்யலாம், தொழில் வரும். ஏன்? அவர் தான் 2ஆம் பாவகாதிபதி வேற. அவர் தான் காசு கொடுக்க போறாரு. அவர் பலமா இருக்காரா? எஸ் பலமா நிக்கிறார். எப்படி? சந்திர கேந்திரத்துல நிக்கிறார், குருவினுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கார், அங்க நீச்சபங்க ராஜ்யமாகிறார், தன்னோட வீட்டை தானே பார்க்கிறார். இங்க சுயசாரம் வாங்கிருந்துச்சுன்னா இன்னும் ஒருபடி மேல செம்ம சூப்பரா இருக்கும். சரிங்களா? சோ அதனால இவ்வளவு பலம் வாய்ந்த புதன் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறீங்க. 8ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் நீங்க ஆன்லைன் அஸ்ட்ராலஜரா வருவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிறைய ஆப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆப்லாம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஓகேவா? ஸோ மறைமுக தனலாபம். 8ஆம் இடங்கிறது என்ன சார்? வேற ஊர்ல போய் தொழில் பண்ணுவீங்களா? அப்படி கிடையாது. மறைமுகமாக காசு நீங்க யார் கன்சல்டேஷன் பண்றீங்க, அவர் யார் மூஞ்சி உங்களுக்கு தெரியாது. ஆனா அவருடைய காசு உங்களுக்கு வந்துடும். 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா நெகட்டிவ் கிடையாது. இங்க பாசிட்டிவா வேலை செய்யும். பயப்படாதீங்க. கண்டிப்பா ஜோசியரா வருவீங்க. நல்ல ஜோதிடரா வருவீங்க சார். உங்களுக்கு ஜோசியம் வரும். நன்றி.